உலகெங்கிலும் உள்ள மீம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் படு தோல்வி. தங்கள் தலைவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக ஹமாஸ் அறிவிப்பு. இஸ்ரேலின் தாக்குதல் கோழைத்தனமானது. ஒட்டுமொத்த அரபு பிராந்தியமும் திரண்டு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கத்தார் அழைப்பு. கத்தாரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட டொனால்ட் ட்ரம்ப் இனி இப்படி ஒருபோதும் நடக்காது என்று கதறல். அமெரிக்காவிடம் சொல்லிவிட்டுத்தான் தாக்கினோம். இஸ்ரேல் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்திற்கு அமெரிக்கா மறுப்பு. கத்தாருக்காக ஹவுதிகள் கொடுத்த பதிலடி. 20 லட்சம் செட்டிலர்கள் பங்கர்களில் தஞ்சம். 4வது முறையாக குறிவைக்கப்பட்ட ரமோன் விமான நிலையம். கத்தார் மீதான தாக்குதலுக்கு பல்வேறு உலக நாடுகளும் கண்டனம். சர்வதேச அரங்கில் கடும் புறக்கணிப்பை சந்திக்கும் இஸ்ரேல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம், ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் ஒன்று திரள வேண்டும் என்று கத்தார் அழைப்பு விடுத்துள்ளது. இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். உலகம் முழுவதும் நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தில் அரபு நாடான கத்தார் போர் செய்யும் இரு தரப்பினரையும் அழைத்து மத்தியஸ்தம் செய்து வருகின்றது. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவிற்கும் தலிபான்களுக்கும் இடையே நடைபெற்ற போரை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு அமைதியை ஏற்படுத்தியதில் கத்தாரின் பங்கு மிக முக்கியமானது. அதேபோல காசா பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் தரப்பிடையே கத்தார் மத்தியஸ்தம் செய்து வருகின்றது. இதனையொட்டி காசாவிலிருந்து வெளியேறிய ஹமாஸ் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் கத்தாரில் அடுத்தடுத்து 8 குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டன. இச்சம்பவம் நடைபெற்ற உடனேயே ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து தாங்கள் தான் தாக்குதல் நடத்தினோம் என்று நெதன்யாகு அறிவித்தார். இந்த சம்பவம் கத்தாரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் உலுக்கியுள்ளது. காரணம், அமெரிக்காவின் முழு பாதுகாப்பில் இந்த நாடுகள் உள்ளன. சவுதி, ஐக்கிய அமீரகம், கத்தார் உள்ளிட்ட அரபு நாடுகளின் இராணுவம், வான் பாதுகாப்பு, கடல் எல்லைகள் என அனைத்தும் அமெரிக்காவின் கண்ணசைவிலேயே உள்ளன. பிற வெளிநாட்டு சக்திகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த நாடுகள் அமெரிக்காவை நம்பியுள்ளன. அப்படி இருக்கும் போது கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதல் அரபு மன்னர்களின் தூக்கத்தை கலைத்துள்ளது. அவர்களின் இவ்வளவு ஆண்டுகால பாதுகாப்பு யுக்திகள் தோல்வியில் முடிந்ததாக வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். இந்த தாக்குதலை கோழைத்தனமானது என்று இஸ்ரேலை நேரடியாக விமர்சித்துள்ள கத்தார் மற்றொரு இடத்தில் துரோக தாக்குதல் என்று குறிப்பிட்டு அமெரிக்காவையும் மறைமுகமாக தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கே இது பற்றி இஸ்ரேல் தெரிவித்ததாகவும் அவர் தனது உதவியாளர் விட்காஃப் மூலம் கத்தார் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தெரிவித்ததாகவும் வெள்ளை மாளிகை நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. ஆனால் தாக்குதல் நடந்து முடிந்து 10 நிமிடத்திற்கு பிறகே அமெரிக்க அதிகாரிகள் இது பற்றி தங்களிடம் கூறியதாக கத்தார் விளக்கமளித்துள்ளது. எனினும் இஸ்ரேல் இவ்வளவு சிரத்தை எடுத்து நடத்திய இந்த தாக்குதல் தோல்வியிலேயே முடிந்துள்ளது. காரணம், இஸ்ரேல் குறிவைத்த ஹமாஸின் அரசியல் குழு உறுப்பினர்கள் யாரும் கொல்லப்படவில்லை. அதே நேரம் ஹமாஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான கலீல் அல்-ஹையாவின் மகன் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் ஹமாஸ் தலைவர்களின் மெய்காப்பாளர்கள், உதவியாளர்கள், கத்தார் நாட்டின் ஒரு பாதுகாப்பு படை அதிகாரி என 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஹமாஸ், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த சமாதான உடன்படிக்கை குறித்து ஆலோசனை நடத்தி வந்த போதுதான் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்றும் இஸ்ரேலுக்கு பேச்சுவார்த்தைகளிலும் சமாதானத்திலும் எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதை இது காட்டுகின்றது என அந்த அமைப்பு கூறியுள்ளது. காசாவில் கொல்லப்படும் ஒரு குழந்தையின் இரத்தத்தை விட எங்கள் தலைவர்களின் இரத்தம் மேலானது அல்ல என அந்த அமைப்பு உருக்கமான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இனிமேல் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறாது, இது துரதிருஷ்டவசமானது, இது உறவுகளை மேம்படுத்தாது என கத்தாரிடம் மண்டியிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். காரணம், அமெரிக்காவிற்கு வாரி வாரி வழங்கிய அரபு நாடுகளில் ஒன்று கத்தார். கத்தார் ராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்குமா அல்லது ராஜதந்திர ரீதியில் பதிலடி கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நடைபெற்ற சில மணி நேரங்களில் ஏமன் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியுள்ளன. கடந்த சில நாட்களாக இஸ்ரேலின் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் ஹவுதிகள் செவ்வாய்க்கிழமையும் முக்கிய தாக்குதலை நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளனர். ஜெருசலத்தில் பல இடங்களில் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் கூறியுள்ளன. இது குறித்து ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி கூறும் போது,
நடுவானில் பல கூறுகளாக பிரிந்து சென்று தாக்கும் போர் முனைகளுடன் கூடிய பாலஸ்தீன் 2 மிசைல்ஸ் ஆக்கிரமிப்பு ஜெருசலத்தை நோக்கி வீசப்பட்டதாகவும் அது இலக்கை துல்லியமாக தாக்கி தங்களது தாக்குதல் நோக்கத்தை வெற்றியடைய செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட செட்டிலர்கள் பங்கர்களில் தஞ்சமடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல ரமோன் விமான நிலையம் ஈழத்தில் உள்ள மேலும் 2 முக்கிய தளங்களை குறிவைத்து 3 ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் தங்களது தாக்குதல் நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேறியதாகவும் அவர் கூறியுள்ளார். காசா மக்கள் துணிச்சல் மிக்க போராளிகளுக்கு ஆதரவாக இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தியதாகவும் ஆக்கிரமிப்பு போர் முடிவுக்கு வரும் வரை இது தொடரும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களில் மட்டும் இஸ்ரேல் பல கட்ட தாக்குதல்களை ஹவுதிகள் நடத்தியுள்ளனர். குறிப்பாக ஈழட் அருகேயுள்ள ரமோன் விமான நிலையம் 2 முறை தாக்கப்பட்டு செட்டிலர்கள் பலர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடித்து ஏமனின் ஆளில்லா விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு கள்ளத்தனமாக உதவி செய்துவிட்டு மறுபக்கம் கத்தாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளது அமெரிக்கா. கத்தாரின் வான் பாதுகாப்பு முழுக்க அமெரிக்க ஆயுதங்களை நம்பியே உள்ளது. இந்த தாக்குதலின் போது ரேடாரால் கண்டறிய முடியாத ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியதாக கத்தார் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதல் குறித்து முன்னரே ட்ரம்பிற்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவரது அனுமதியின் பேரிலேயே இது நடந்ததாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தினர் ஊடகங்களிடம் கூறியிருந்தனர். இந்நிலையில் இது குறித்து வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் கூறுகையில், இந்த தாக்குதல் துரதிருஷ்டவசமானது. தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் ட்ரம்பிற்கே அது தெரிய வந்தது. அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எங்களுடன் இணைந்து துணிச்சலாக ஆபத்துக்களை எதிர்கொண்டு வரும் எங்களது மிக நெருங்கிய இறையாண்மை தொடர்பு கொண்ட நட்பு நாடு கத்தார் இந்த தாக்குதல் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இலக்குகள் நிறைவேறப் போவது இல்லை. இருப்பினும் ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள்தான். ஆனால் இது போன்ற தாக்குதல்கள் இனி கத்தார் மண்ணில் நடைபெறாது என்று ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தனது ட்ரூத் சோசியல் மீடியா பக்கத்தில் எழுதியுள்ள ட்ரம்ப், இந்த முடிவு நெத்தன்யாகு எடுத்த முடிவு, நான் எடுத்த முடிவு அல்ல என்று உறுதிபட கூறியுள்ளார். கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பல்வேறு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக கத்தாரை தாக்கியிருப்பது பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீதான அப்பட்டமான மீறல் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ கட்டரஸ் கண்டித்துள்ளார். சகோதர நாடான கத்தாரின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறி கொடூரமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகம் நடத்திய தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதோடு கத்தாருக்கு துணை நின்று ஒற்றுமையை உறுதிப்படுத்துவோம் என்று சவுதி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்தை அரசின் கொள்கையாக இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருப்பதையே இந்த தாக்குதல் காட்டுகிறது என்று துருக்கி கண்டித்துள்ளது. இது கத்தார் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, அரபு பிராந்தியத்தின் மீதான தாக்குதல். இந்த துரோக தாக்குதலை கண்டிப்பதோடு ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதில் கத்தாருடன் உறுதியாக துணை நிற்போம் என்று ஐக்கிய அரபு அமீரக அதிபரின் ஆலோசகராக இருப்பவர் அன்வர் கர்காஷ் கூறியுள்ளார். அநீதியான இஸ்ரேலின் படையின் மிருகத்தனமான ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல் என்று குவைத் வெளியுறவுத்துறை தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இது ஒரு ஆபத்தான, அச்சுறுத்தும், ஆத்திரமூட்டும் நடவடிக்கை என்று ஜோர்டான் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இது ஒரு ஒட்டுமொத்த அத்துமீறல் என்று கண்டித்துள்ள ஈரான் இது ஒரு ஆபத்தான குற்றவியல் நடவடிக்கை என்று விவரித்துள்ளது. இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல். ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை எதிர்கொள்ள கத்தாருக்கு முழு ஆதரவு வழங்கப்படும் என்று ஈராக் கூறியுள்ளது. ஏற்கனவே காலம் கடந்துவிட்டது. இப்போதாவது ஒருங்கிணைந்து ஒரு முடிவு கட்டாவிட்டால் இன்று கத்தாருக்கு நடந்ததுதான் பிற அரபு நாடுகளுக்கும் நடக்கும் என்று ஏமன் படைகளின் உச்ச அரசியல் கவுன்சில் தலைவர் மக்தி அல் மஷாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தோஹா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டிப்பதாக இங்கிலாந்து பிரதமர் கெயில் ஸ்டார்மர் கூறினார். இது கத்தாரின் இறையாண்மையை மீறுகிறது மற்றும் பிராந்தியம் முழுவதும் மேலும் அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கத்தாருக்கு எதிரான தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது. காரணம் எதுவாக இருந்தாலும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தனது எக்ஸ் தளப்பதிவில் கூறியுள்ளார். மேலும் ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகளும் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் படு தோல்வி. தங்கள் தலைவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக ஹமாஸ் அறிவிப்பு. இஸ்ரேலின் தாக்குதல் கோழைத்தனமானது. ஒட்டுமொத்த அரபு பிராந்தியமும் திரண்டு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கத்தார் அழைப்பு. கத்தாரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட டொனால்ட் ட்ரம்ப். இனி இப்படி ஒருபோதும் நடக்காது என்று கதறல். அமெரிக்காவிடம் சொல்லிவிட்டுத்தான் தாக்கினோம். இஸ்ரேல் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்திற்கு அமெரிக்கா மறுப்பு. கத்தாருக்காக ஹவுதிகள் கொடுத்த பதிலடி.
20 லட்சம் செட்டிலர்கள் பங்கர்களில் தஞ்சம். 4வது முறையாக குறிவைக்கப்பட்ட ரமோன் விமான நிலையம். கத்தார் மீதான தாக்குதலுக்கு பல்வேறு உலக நாடுகளும் கண்டனம். சர்வதேச அரங்கில் கடும் புறக்கணிப்பை சந்திக்கும் இஸ்ரேல்.